டு பவர் பிஐ. பவர் பிஐனா பிசினஸ் இன்டெலிஜென்ஸ், பிஐனா பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் காமிக்க ஆரம்பிச்சிருது. இதை தான் நான் வந்து இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தேன். இப்போ ஜஸ்ட் வந்து அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஒரு டோனட் சார்ட் எப்படின்றத இங்க இங்க நம்ம கிளிக் பண்ணிட்டு இங்க டோனட் சார்ட் வர மாதிரி. இப்போ எப்பவுமே நமக்கு வந்து செலக்ட் ஒரு நம்ம பர்டிகுலர் இது கொடுத்தோம்னா அது வந்து நம்மகிட்ட தான் கேட்கும். டேட்டா என்ன டேட்டா வந்து உங்களுக்கு நீங்க ஷோ பண்ண விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம வந்து இப்போ வந்து டோனட் சார்ட்டுக்கு வந்து நம்ம எவ்வளவு ஐட்டம் வந்து நம்ம ஒவ்வொரு இயரும் வந்து நம்ம எவ்வளவு ஐட்டம் என்னென்ன ஐட்டம் எவ்வளவு ப்ராஃபிட் பார்த்துருக்கோம் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக நம்ம அந்த ஐட்டத்தை அந்த ப்ராஃபிட்டை நம்ம சூஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஐட்டம் அந்த பர்டிகுலர் இது வந்து உங்களுக்கு காமிக்கும். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி டூல் டிப்னு ஒன்று சொன்னேன். டூல் டிப்னா ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து கர்சரை நம்ம கொண்டு போகும்போது பின்னாடியே துரத்திக்கிட்டு ஒரு பிளாக் கலர்ல வந்து உங்களுக்கு விசுவல் ஐட்டம் வந்து ஹவுஸ் ஹோல்டு வந்து சம் ப்ராஃபிட் வந்து எவ்வளவு 70% அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிளாக் கலர்ல கட்டுறதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஏரியாவும் கொண்டு போகும்போது அதோட ஆன்சரோட சேஞ்ச் ஆகுது பாத்தீங்களா? அந்த சேஞ்சிங் தான் வந்து டூல் டிப்னு சொல்லுவாங்க. அந்த கர்சருக்கு பின்னாடியே உங்களுக்கு அதோட ரிசல்ட்டை காட்டும். ஆனா இப்படி நம்ம கொடுக்கறது பர்பஸ் வந்து ஒரு ஒரு அழகா நம்ம வந்து கொடுக்கணும் ஒரு கஸ்டமருக்கு, ஒரு அழகா ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும்னா இதை பார்த்தோம்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் தான் ஆகும். உங்களுக்கு டக்குன்னு டேட்டா கட் பண்ண முடியாது. நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துக்கிறது எப்படி ஒரு விசுவலைசேஷன் எடுக்கிறது, அதுக்குள்ள எப்படி வந்து ஒரு டேட்டாவை சப்ளை பண்றது, அந்த சப்ளை பண்ண டேட்டாவை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு ரிப்போர்ட் ஃபார்ம் பண்றது அப்படின்றத பார்த்துக்கணும். இன்னொன்று ஐட்டம் இப்போ வந்து நம்ம பார்க்க போறது இந்த ஃபில்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ இந்த ஐட்டம் வந்து இப்போ இவ்வளவு இருக்கனால இங்க ஐட்டம் டைப்ல கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து ஃபில்டர் டைப்ல வந்து பேசிக் ஃபில்டரிங், ஒரு பேசிக் ஃபில்டரிங் காட்டுது, அட்வான்ஸ் ஃபில்டரிங், டாப் இன் ஃபில்டரிங். நம்ம பார்க்க போறது இன்னைக்கு பார்க்க போறது டாப் இன் ஃபில்டரிங். டாப்ல நம்ம ஃபைவ் ஐட்டம்ஸ்க்கான என்ன சொல்றது 5 ஐட்டம்ஸ்க்கான ஒரு ப்ராஃபிட் பை வேல்யூ என்னன்னா ப்ராஃபிட், சம் ஆஃப் ப்ராஃபிட்டோட பை வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம அப்ளை கொடுக்கணும். இங்க வந்து ஃபார்மெட்ல போய் அதே சமயம் இங்க நம்ம வந்து டைட்டில்ல சம் ஆஃப் ப்ராஃபிட் பை இது கிடையாது, அதை தூக்கிட்டு என்னது இது டாப் 10 ஐட்டம் அப்படின்றத கொடுத்துருவோம். டாப் 10 ஐட்டம் கொடுத்துட்டு போல்டு கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலர் ஏதோ ஒரு கலர் கொடுத்துட்டு நம்ம ஆட்டோ எப்பயும் பண்ற மாதிரி சென்ட்ரைஸ் கொடுத்துரும் டாப் 10 ஐட்டம் வைஸ். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நீட்டா இருக்கும். இந்த டூல் டிப்ல இப்போ உங்களுக்கு காட்டும் டாப் 5ஓட டாப் 10 கிடையாது, டாப் 5 தான் போட்டிருக்கோம். அதனால இங்க டைட்டில் வந்து டாப் 5 ஐட்டத்தோட நம்ம வந்து இதை வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறோம். ஜஸ்ட் அவ்வளவுதான். இதுதான் வந்து ஒரு அதாவது ஒவ்வொன்றுக்கு உண்டான ஐட்டம் வந்து இப்போ வந்து என்னது காஸ்மெட்டிக்ஸ் தான் அதிகமா இருக்கு டாப் 5ல. மொத்த ரிசல்ட்ல காஸ்மெட்டிக்ஸ் தான் அதிகமா சேல் ஆயிருக்கு, ப்ராஃபிட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்துக்கிறது. 2014 அந்த ஐட்டம் தானா, அதே ஐட்டமா, சேம் ஐட்டமா? 2014 ஒவ்வொன்றா சேஞ்ச் ஆகும். ஏன்னா நம்ம லோட் ஆகுறதுனால ஒவ்வொன்றா பஃபராகி சேஞ்ச் ஆகுது. இதுவே வந்து சிஸ்டம் ஃபாஸ்டா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து உடனே ரிசல்ட் வந்துடும். ஆமா, காஸ்மெட்டிக் தான் வந்து 2014 2010 பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா சேஞ்ச் ஆகும் பாருங்க. இது ஒரு 2010 மாறும், 2010. இங்க பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு தான் வந்து ஹையஸ்ட் 2010. இந்த மாதிரி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ லாஸ்டா நம்ம பார்க்க போறது என்னன்னா இங்க வந்துடும் விசுவலைசேஷன்ல வந்து ட்ரீ மேப்ன்றதை செக் பண்ணி பார்க்குறோம். அப்படின்னா என்னன்றத ட்ரீ மேப் இப்போ இங்க ட்ரீ மேப்ல வந்து நம்ம வந்து கண்ட்ரியை கொடுத்துக்கணும். கண்ட்ரி வைஸ் ப்ராஃபிட்டும் கொடுத்துக்கணும். கண்ட்ரி வைஸ் ப்ராஃபிட்டும் அதாவது எப்பயும் போல இங்க இருந்து நம்ம விசுவலைசேஷன் எடுத்து அதுல டேட்டாவை இன்சர்ட் பண்ணி இங்க வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அவ்வளவுதான். இங்க வந்து ஃபில்டர் இதுல கூட நம்ம கண்ட்ரி வைஸா ஃபில்டர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம் கண்ட்ரி வைஸ் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு. வந்து நமக்கு காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கண்ட்ரி வைஸ் பாத்தீங்கன்னா இது வந்து பார்க்கவே அசிங்கமா இருக்கு. இப்படி வந்து ஒரு கஸ்டமருக்கு நம்ம ப்ரொசீட் பண்ணோம்னா அவங்களுக்கு இப்படி பார்க்கவே அவங்களுக்கே பிடிக்காது.
அதுக்காக நம்ம எப்பயும் போல என்ன பண்றோம்னா இதுலயே வந்து இந்த கண்ட்ரி வைஸ் அந்த ஃபில்டர் டைப் கண்ட்ரி வைஸ்ல பேசிக் ஃபில்டரிங்ல நம்ம டாப் நம்பர் ஆஃப் த்ரீ த்ரீ கண்ட்ரி நமக்கு என்ன கண்ட்ரி தேவையோ அதை கொடுத்துட்டு பை வேல்யூ கண்டிப்பா கொடுக்கணும். பை வேல்யூ எப்பயுமே நம்ம ப்ராஃபிட் தான் செக் பண்ண போறோம். கண்ட்ரி வைஸா என்ன செக் பண்ண போறோம்? பை வேல்யூன்றது உங்களுக்கு கண்ட்ரி வைஸா என்ன வேணும், என்ன நீங்க பார்க்க விரும்புறீங்க அப்படின்றத பை வேல்யூ இங்க கொடுத்தீங்கன்னா அப்ளை வந்து ஓப்பன் ஆயிரும். அப்ளை நீங்க ஃபில்டர் கொடுத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் சிங்கப்பூர், மலேசியா இந்த மூணுமே காட்டிடுச்சு. இப்போ இங்க போய் டேட்டா லேபிள்ஸ் ஆன் பண்ணீங்கன்னா கீழே வந்து அந்த நம்பரும் கட்ட ஆரம்பிச்சிடும். எவ்வளோ மலேசியால எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட், சிங்கப்பூர்ல எவ்வளோ, அந்த மாதிரி காமிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ 2015 கிளிக் பண்ணீங்கன்னா ஒன்று நமக்கு சேஞ்ச் ஆகிட்டு வரதுக்கு லேட் ஆகும். 2015ல இப்போ சிங்கப்பூர் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தோம். டோட்டல் இயர்ஸ்ல சிங்கப்பூர் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ 2015ல இந்தியா தான் ஃபர்ஸ்ட். இந்தியா தான் அதிக சேல். அது என்னது காஸ்மெட்டிக்ல 800 காஸ்மெட்டிக் வந்து டிரான்சாக்ஷன் வந்து இந்தியா வந்து 168 டிரான்சாக்ஷன் 2015ல. ப்ராஃபிட் வந்து எவ்வளவு மில்லியன்ஸ் இங்க வந்து லோட் ஆயிட்டு இருக்கு. 2015 டேட்டா இந்த மாதிரி இருந்துச்சு. பாத்தீங்கன்னா 15,000. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே சேமா இருக்கும். இது சேமா இருக்கும். 2015 டோனட் சார்ட் காஸ்மெட்டிக் ஐட்டம் வந்து ஹையா இருக்கு. இங்க வந்து இந்தியா வந்து 2015ல இதுல இருக்கு. இதுதான் வந்து ஒரு ட்ரீ மேப், ஒரு டோனட் சார்ட், ஒரு கார்டை வச்சு ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல நமக்கு டேட்டாவை எடுத்து ஒவ்வொன்றையும் ஸ்லைஸ் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு பக்காவான எந்த ஃபங்க்ஷனும் எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணாம ஒரு ரிப்போர்ட் போடக்கூடிய ஒரு முறைன்னு கூட சொல்லலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு இந்த இதை மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல அடுத்தடுத்த ஹை லெவல் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். எப்படி நம்ம டேட்டா வந்து கிரியேட் பண்ணி இங்க எப்படி அப்டேட் ஆகும்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. இப்போ 2018 வந்து இங்க அந்த இதுல வந்து இங்க போய் ஃபைல்ல சேவஸ்ல டாக்குமெண்ட்ஸ்குள்ள என்டர் வந்து ப்ராஜெக்ட் ஒன் அப்படின்னு நான் சேவ் பண்ணி வச்சுக்குவேன். அவ்வளவுதான், ஜஸ்ட் இது சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நீங்க இதுல பார்த்தது என்னன்னா ஒரு ஒரு நார்மலா வந்து எந்த ஃபங்க்ஷனும் எந்த இதுவும் பண்ணாம ஒரு நார்மலா ஒரு ரிப்போர்ட் போடுறது எப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த நெக்ஸ்ட் இதெல்லாம் செக் பண்ணுவோம். இதுல இங்க வந்து ஜஸ்ட் இது அப்படியே தான் இருக்கும். இங்க நம்ம ஹோம்ல போய் இங்க ரெஃப்ரெஷ் இருக்கா, நீங்க இந்த ரெஃப்ரெஷ் நம்ம கிளிக் பண்றோம்னா ஆட்டோமேட்டிக்கா டேட்டா அப்டேட் ஆக உங்களுக்கு இங்க 2018 அந்த டேட்டாவை எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா அந்த டேட்டாக்குரியது இங்க வந்து இது வந்து ஒரு ஹோம் ஒர்க்கா, அதாவது நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கா நீங்க செஞ்சு பாருங்க. அதே எக்ஸல்ல 2018க்கு ஒரு 4 டேட்டா மட்டும் ஆட் பண்ணிட்டு அந்த டேட்டாவை வந்து இங்க ஹோம்ல ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டு இங்க ஜஸ்ட் விசுவல் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க வந்து ஒரு ஆரோ மார்க் மாதிரி, ஒரு ரைட் ஆரோ மார்க் மாதிரி ஏன்னா 10ஆவதுனால இல்ல இதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா அந்த 2018 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகி காமிச்சிடும். மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.